அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நம்ம இப்போது சஃபாரியை முடிச்சுட்டு இருப்பு ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறோம். நாகரோலை சாலையில் தான் போயின்னு இருக்கேன். நிறைய மான்கள், அதுக்கப்புறம் ஒரு யானை ஒன்று பார்த்தோம், குட்டியோடு பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா மயில்கள் எல்லாமே நிறைய மயில்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நல்ல என்ஜாயபுளாக இருக்குது இந்த டே. காலையிலேருந்து நிறைய விலங்குகளை நம்ம பார்த்துன்னே போயின்னு இருக்கிறோம். மைண்டில் எல்லாத்தையும் மறந்து இந்த விலங்குகள், இந்த காடு, அந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. போயிட்டு நம்ம இந்த ஃபால்ஸை பார்க்கலாம். ஃபால்ஸ் தண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிருக்கிறதுனால நல்ல தண்ணியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். அதையும் போகலாம். இன்னொரு எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னொரு அரை மணி நேரம் போயிடுவோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. ಹೇಗಿದೆ ರವಿ ಜರ್ನಿ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಇವಾಗ ನಾವು ಹೋಗ್ತಿರೋದು ಇನ್ನೂ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. நம்ம போகும்போது நாகரோலை செக் போஸ்ட்டில் தான் நுழைஞ்சு போகணுமா இருந்தது. ஆனால் நம்ம போகிறது எத்தனை கிலோமீட்டர், எவ்வளோ நேரத்தில் போகணுன்ற வரைக்கும் அவங்க கேட்டு என்ட்ரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மிருகங்களை பார்த்தோம். அதில் யானையும் பார்த்தோம். யானை தன் குட்டிகளோடவே பார்த்தோம். மானுங்க, மயிலுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களையும் மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது எங்களுக்கு. இது நானாச்சி என்ட்ரி கேட்டு. நாகரோலை ஃபாரஸ்ட்டுக்கு வரும்போது இதுவும் ஒரு என்ட்ரி. இந்த என்ட்ரிலையும் நம்ம ஒரு முறை சஃபாரிக்கு வந்திருக்கிறோம். வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம போனால் அங்கே கொஞ்சம் நடந்தும் போகணும்னு நினைக்கிறேன். போயின்னு இருக்கிறேன். சொல்லிட்டு கொஞ்சம் மழை தூரல் இருக்குது. கொடை எடுத்துட்டு வரல. வந்தாச்சு. டிக்கெட் வாங்கின்னு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஒரு 75 ரூபா ஏதோ இருக்குது டிக்கெட்டு. வாங்கின்னு உள்ளே போக வேண்டியது தான். டிக்கெட்டு வாங்கியாச்சு. உள்ளே போகலாம் வாங்க. மழை இருக்குது. இங்கே வேறு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. போயிடுறேன் ஃபஸ்ட். நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் மேலே போகலாம். போய் பார்க்கலாம்.
ஆரம்பமே தண்ணி சரியாக போயின்னு இருக்கு. மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. இந்த தண்ணியை தாண்டறதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜு ஒன்று இருக்குது, பாலம், இரும்பு பாலம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாலத்துக்கு மேலே ஏறி போகணுமா, வாங்க போகலாம். இந்த இர்ஃபு ஃபால்ஸ் வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் கூர்கு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம். இது வந்து பிரம்மகிரி மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு ஃபால்ஸு. இது வந்து விராஜ்பேட்டையிலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபால்ஸ் வருது. இதே நீங்கள் பெங்களூர்லேருந்து போகணுன்னா 260 கிலோமீட்டர் ஆகும். அல்லது நீங்கள் மைசூர்லேருந்து போகணுன்னா ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபால்ஸ் வருது. இந்த ஃபால்ஸ் வந்துட்டு லக்ஷ்மண தீர்த்தா ஃபால்ஸ்னு சொல்லப்படுது. அதாவது ராமாயண கதைகளோட வந்து ஒப்பிடுறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் வந்துட்டு இந்த வழியில் வந்துட்டு கடந்ததாக வந்துட்டு ஒரு வரலாறு சொல்லப்படுது. உண்மையாகவே வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே பசுமை படர்ந்த ஒரு இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். எனக்கு ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துக்கு. அருவி கிட்ட வர வர அதனுடைய சத்தம் பாருங்க எவ்வளோ பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கேளுங்க அதை. சரியான தண்ணி இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அதனுடைய தாரிலே நம்மளை நினச்சிடும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் போதெல்லாம் அங்கே மேலெல்லாம் விடுவாங்களாம். பாருங்கள், எனக்கு பின்னாடி அங்கே மேலெல்லாம் விடுறாங்களாம். இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் விடுறதில்ல. ரொம்பவே சூப்பரான இடம் இது. தண்ணி பயங்கரமாக இருக்குது, அளவில்லா தண்ணி. இன்னமும் மேலே போகலாம், ஆனால் இந்த பாருங்க இங்கே கேட்டெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் படி. அது மேலே போகிறதுக்கு தண்ணி அதிகமாக வர்றதுனால கேட்டை வந்து தரகலை இவங்க. ஸோ மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இன்னமும் மேலேயும் போயிட்டு பார்த்துருக்கலாம்.
பட் எனிவே இதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம். எங்களுக்கு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சம்மரில் வந்தோம்னா குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். பட் இந்த மாதிரி நேரத்தில் வந்தோம்னா நல்ல தண்ணியை பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமான என்ஜாய்மெண்ட். இது ஒரு மாதிரி மான்சூன் டைமில், ரெய்னி சீசனில். ஆனால் சேஃபாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சேஃபாக வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அருமையான இடம் இது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களும் ஒருவருக்கும் பகிர்ந்து விடுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய ஆதரவும் தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து உந்து சக்தியாக இருக்கும். ஸோ நான் நிறைய இடங்களுக்கு போய் உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து காட்ட முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவும் இதே மாதிரியான ஃபால்ஸ் தான் போயின்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாய்.